வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் விசுவாசிகளுக்கு இல்லாமல் போனால் விசுவாசி என்ற அடையாளத்தை இழந்து விடுவோம். விசுவாசிகள் என்கிற அடையாளத்தோடு இருக்கிற நாம் விசுவாசமற்றவர்களாய் இருப்போமானால் எப்படி நம்மை தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு உடன் பங்காளிகளாய் சுதந்திரவாளிகளாய் மாற்றிக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, விசுவாசிகளுக்கு தான் விசுவாசம் ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. ஏன்னா பேரே என்னவாயிடுச்சு? விசுவாசி. விசுவாசிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவிசுவாசி போல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசுவாசிங்கிற பெயரோடு இருக்கிற நாம் அவிசுவாசத்தோடு என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய ஜனமாகிய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த விசுவாசத்தில் இன்னும் வளர்கிற ஒரு அனுபவமும் விசுவாசத்தை குறித்ததான ஒரு தெளிவும் வெளிப்பாடும் நிறைந்தவர்களாக நம்ம காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமுடையதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த வருடத்தை அடுத்து நம்ம தொடர்ந்து இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது. ஏராளமான காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நமக்கு முன்பதாக சவால்கள் இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பிரதானமாய் தேவைப்படுவது விசுவாசம் என்பதை உணர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம அதில் ஓட நம்மளை அர்ப்பணிப்போம். விசுவாசம் நமக்கு பெரிய நன்மைகளை காரியங்களை தேவ கரத்திலேருந்து கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 நல்ல ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த விளக்கமே விசுவாசம்னா என்னங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சிருது? வெளிப்படுத்தி விடுகிறது. ஃபெய்த் இஸ் நாட் just believing something in our mind. It is trusting God with our heart and acting on His word. விசுவாசம் என்பது ஏதோ நம்முடைய சிந்தையில் இருக்கிற ஒன்றை நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய நம்புவீங்க. இது இப்படி ஆயிரும், அது அப்படி ஆயிரும், இப்படிலாம் நிறைய நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. விசுவாசங்கிறது நீங்கள் முழுக்க கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடப்பது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் சிந்தையில் ஏற்றி இப்படி நடக்கும்னு நம்புறதை விட தேவன் இவைகளை செய்வார்னு அவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நிறைய நேரங்களில் நாம் ஒன்றை நினைத்து கொண்டு அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அதுதான் விசுவாசம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அல்லது எனக்கு விருப்பமானது நான் விரும்புகிற மாதிரி ஒன்றை நினச்சி அது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் பாருங்கள், அதையே நான் என்னவா நினச்சிக்கிறேன்? விசுவாசம் நினச்சிக்கிறேன். அதை ஃபெய்த் நினச்சிக்கிறேன். நான் விரும்பி இருக்கிறேன், அதனால் கர்த்தர் செஞ்சிருவார், அதனால் கர்த்தர் இதை நடத்திடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தட்ஸ் நாட் ஃபெய்த். அது விசுவாசம் அல்ல. கர்த்தரை சார்ந்து இருப்பதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவதும் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் ஃபெய்த் டிபெண்ட்ஸ் ஆன் காட், நாட் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸ். விசுவாசம் சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல, விசுவாசம் தேவனை சார்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஸோ அப்போ ஆண்டவரை சார்ந்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம செயல்பட்டாலே நமக்கு என்ன கிடச்சிருது? உள்ள என்ன வந்துடுது? விசுவாசம் வந்துடுது. நம்ம தான் ஆனால் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சாராமல் பதட்டத்தின் ஆட்களாகவே இருக்கிறோம். நிறைய நேரங்களில் கர்த்தரை சாராத ஆட்கள்கிட்ட இருக்கிறதான பிதட்டல், பதட்டம், சலனம்
இது பாருங்க, அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கிறது. கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஆள், விசுவாசத்தில் தெளிவாக இருக்கிற ஆள் என்ன செய்வாங்க தெரியுமா? பதட்டமே படுறது கிடையாது. அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்க ரொம்ப கூலாக ரொம்ப சர்வ சாதாரணமாக மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க? முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் இல்லைன்னா என்ன வந்துடுது சொல்லுங்க? பிபிலாம் ரைஸ் ஆகிடும். விசுவாசம் இல்லை அப்படின்னா அப்புறம் மருத்துவமனைக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாகிடும். ஏன்? பிபி வந்துடும். பிபி வந்தால் கூடவே என்ன வரும் சொல்லுங்க? வந்துடும் தான், சுகர் வந்துடும். அப்புறம் அது வந்துச்சுன்னா என்ன வரும்? இப்படி என்னென்னமோ கூட வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எல்லாம் வந்துடும். விசுவாசம் இருந்தால் மருத்துவமனை செலவு இருக்காதே. ஆமீன் வரமாட்டேங்கி. ஆமாம், விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பாக என்னவாயிடுவீங்க? பரதநாட்டியம் ஆடுற ஆளாக மாறிடுவீங்க. அப்புறம் என்ன தக்கான்னு குதித்து இங்கிட்டும் அங்கிட்டும் என்னத்தையாவது பண்ணி பிபிலாம் ரைஸ் ஆகி பிபியோட பல வியாதிகள் சேர்ந்து என்னமாவது ஆகி அப்புறம் என்ன ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து உட்காந்து வேண்டாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே விசுவாசம் எப்படி உண்டாகிறது என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், faith grows when we listen to God's word. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேசிக்கும் போதும் நமக்குள்ளே விசுவாசம் என்ன செய்யுது? வளருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தெசலோனிக்கே சபையாரை குறித்து வேதம் சொல்லுது. தெசலோனிக்கே சபை வெறும் எத்தனை நாளில் உருவாக்கப்பட்டது சொல்லுங்க? தெரியாதோ? பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல? எத்தனை நாட்களில் தெசலோனிக்கே சபை அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்கினார்? 21 நாட்களில் உருவாக்கப்பட்ட சபை. இன் 3 weeks, 3 வாரம், 21 நாட்களில் சபைனாலும் சாதாரண சபை இல்லை, பிரம்மாண்டமான சபை, ஒரு மெகா சர்ச். எப்படிங்க? நம்ம இப்போ 5-6 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். நமக்கு அந்த 50-60 தான் நம்ம என்ன செய்கிறோம்? சபை மக்களை வச்சிருக்கிறோம். 3 வாரம் 21 நாட்களில் ஒரு பெரிய மெகா சர்ச், 1000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடுகிற அளவுக்கான ஒரு பெரிய சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்கினார். எப்படி? வசனம் சொல்லுது, அவங்க எல்லாரும் விசுவாசத்தில் வளர்ந்தாங்களாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின பிரசங்கத்தை கேட்குறாங்க, சுவிசேஷத்தை கேட்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அந்த வார்த்தை உள்ளே போய் அவங்கள எதில் வளர்த்துருச்சு? அவங்களுடைய விசுவாசத்தில் வளர்த்து விட்டது. அப்போ விசுவாச வளர்ச்சிக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, விசுவாசம் என்ன செய்கிறது அப்படின்னா, faith pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். போதும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. எப்போ தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து கொள்ளும்போது. எல்லா காரியத்திற்கும் தம்முடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து வாழும்போது தேவனுக்கு என்ன வந்துடுது? மகிழ்ச்சி வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. அல்லேலூயா. விசுவாசம்தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவையே காண்பிக்குதுங்க. faith shows our relationship with God. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடையே இருக்கிறதான உறவை காட்டுறதே எதுதான்? விசுவாசம்தான். இதெல்லாவற்றிற்கும் மேலாக faith honors God. நம்முடைய விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தில் வளருவதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென். விசுவாசம் உடையவர்களாக இருந்து கர்த்தரை பிரியப்படுத்துங்க. அவருடைய இருதயத்தை என்ன செய்யுங்க? பிரியப்படுத்துங்க. தேவனை பிரியப்படுத்திட்டா அப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்தாமல் கேட்டால் கிடைக்குமா? இப்போ என்னை பிரியப்படுத்தாமல் தர்சன் சேட்டையாக பண்ணிவிட்டு என்கிட்ட கார் வாங்கி கொடுன்னு கேட்குறான். வாங்கி கொடுப்பேனா? இல்லை. கொஞ்சம் அவனுக்கு பெறம்படிலாம் கொடுத்து கொஞ்சம் அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு அப்படி அந்த முயற்சியை செய்வேன். ஆனால் அதே இது பாருங்கள், ஹோம்ஒர்க் செய்வியா? செய்வேன். எழுதுவியா? எழுதுவேன். எங்கே எழுது, எடுத்து உட்காரு அப்படின்னதும் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்றான் பாருங்க. அது என்ன செய்யுது? பிரியப்படுத்துது. அப்போ உடனே என்னது? சரி கார் வாங்கி தரேன்னு சொன்னல, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கே எப்படின்னா தேவாதி தேவனை யோசிச்சு பாருங்க. அவரை நம்ம பிரியப்படுத்தும் போது எவ்வளோ அதிகமாக அவர் நமக்கு செய்வார். அவருடைய இருதயத்தை குளிர பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக செய்வார். அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துறது விசுவாசம் மாத்திரம்தான். அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் குறைபடாதீங்க. அவரை முழுசாக நம்பிடுங்க. 100% கர்த்தர் மீது விசுவாசம் உடையவர்களாய் மாறி செயல்படுங்க. அவர் அதில் பிரியப்படுறாரு. அவர் பிரியப்படும் போது நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஃபெய்த் ஓவர்கம்ஸ் ஃபியர். விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளும். மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. அப்ப இந்த வசனத்திலிருந்து ஒன்றை புரிஞ்சுக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் போனால் என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அதனால அவங்க என்ன பண்ணாங்க? பயந்தார்கள். ஃபெய்த் ஓவர்கம்ஸ் ஃபியர். விசுவாசம் இருந்தால் பயத்தை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால பயம் இருக்கா? விசுவாசத்தோடு இருந்தால் அதை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தை குறித்த பயம் இருக்கா? விசுவாசம் இருந்தால் மேற்கொள்ள முடியும். உங்கள் தொழிலை குறித்து, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து பயம் இருக்கா? விசுவாசம் இருந்தால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்? ஃபியர் லுக்ஸ் அட் ப்ராப்ளம், ஃபெய்த் லுக்ஸ் அட் காட். பயம் எப்பயுமே நம்ம பிரச்சனையை தான் பார்க்குது. ஐயோ இந்த பிரச்சனை இருக்கே, ஐயோ அது பிரச்சனை இருக்கே, ஐயோ பொருளாதார பிரச்சனை இருக்கே, ஐயோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு அதையே பார்த்து பார்த்து பயம் இருக்க என்னவாயிட்டே இருக்கு? அதிகரித்து கொண்டே இருக்கு. பயம் பிரச்சனைகளை தான் பார்க்கும். பயப்படுகிறவர்கள் பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் பிரச்சனை அல்ல, தேவனை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசம் தேவனை பார்க்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், நம்முடைய சூழல் எப்படி இருந்தாலும், நம்ம விசுவாசம் உடையவர்களாக இருந்தோம்னா அதை பார்க்க மாட்டோம். நம்ம நேராக எங்கே தான் பார்ப்போம்? கர்த்தரையே பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிற காரியம், பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவை விசுவாசம் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து, faith brings miracles. விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ என்னவாயிட்டா? சொஸ்தமாயிட்டா. சரி, இப்போ அடுத்து இன்னொரு வசனத்தை வாங்க. மார்க் 10:52 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து. உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? பார்வையடைந்து. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம்.
மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு ஆ. 100க்கு அதிபதியை நோக்கி, ஆ. நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது நீ என்றார். விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நம்ம வாசித்த எல்லா வசனத்திலையும் அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டதற்கான வழியா இதுதான் இருந்தது, விசுவாசம். இயேசு சொல்றாரு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே ஸ்ரீ சொத்தமாயிட்டா. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பார்வை கிடைச்சிருச்சு. இங்க உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுங்கிறாரு, வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான். இப்படி நீங்க எவ்வளவோ வசனங்கள் இப்படி இருக்கு, அதை நீங்க வாசி பாருங்க. ஆண்டவர் வந்து சொல்றதே தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப விசுவாசம் இருந்தா நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் நமக்கு தேவை அற்புதங்களை பெறுவதற்கு. அல்லேலூயா. வேதத்தில் அநேக ஜனம் தேவனுடைய அற்புத கிரியை பார்த்தார்கள். அவர்கள் எதன் மூலமாக பார்த்தாங்கன்னா, அவங்க விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. பிகாஸ் ஆஃப் their faith they received miracles. அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அற்புதங்களை பெறும்படி அவர்களுக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, faith opens the door for God's power. தேவனுடைய வல்லமைக்கான வாசலை, கதவை திறப்பதே விசுவாசம்தான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா விசுவாசம் என்கிற கதவின் மூலமாக தான் திறந்து உள்ளே வர முடியும். அல்லேலூயா. அதனால விடாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். அவரையே பிடிச்சுக்கோங்க, அவரையே நம்பி வாழுங்க. அவரே நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார்.